அன்பார்ந்த நேயர்களே, இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு பிழைக்க சென்றவர்களை எப்படியெல்லாம் அமெரிக்கா அவமானப்படுத்தி திரும்ப அனுப்பியது என்பதை நாம் நேற்று கோடிட்டு காட்டினோம். அதில் மிகப்பெரிய வேதனையான செய்தி, அவர்கள் கை விலங்கு போட்டு அதே போல கால் விலங்கும் போடப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். மிலிட்டரி கார்கோ ஃப்ளைட், இராணுவத்தை சார்ந்த இராணுவ பொருட்களை கொண்டு செல்கின்ற ஒரு விமானத்தில் அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். 36 மணி நேரத்திலிருந்து 40 மணி நேரம் வரை அது எடுத்திருக்கிறது அவர்களை இங்கே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு. அது வரைக்கும் கைகளில் விலங்கு, கால்களில் கட்டு. அதை இந்து பத்திரிகை இப்படி தலைப்பிடுகிறது: உமன் சில்ட்ரன் வேர் ஹேண்ட்கப்டு. பெண்களும் குழந்தைகளும் கூட கையிலங்கு விடப்பட்டார்கள். டிபோர்டேட்ஸ் ஹேட் தேர் ஃபீட் டைட் வித் ரோப்ஸ். அனுப்பப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் கால்களில் கயிற்றால் விலங்கு மாட்டியிருந்தார்கள். குழந்தை என்ன செய்யற போது அதுக்கு கையில விலங்கு, காலில் விலங்கு. பெண்களை கண்டாலும் அமெரிக்காவுக்கு பயமா? அதுக்கு கையில விலங்கு, காலில் விலங்கு. இங்க உள்ள சோட்டால் அடித்த பிண்டங்கள் அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய விவாதம் வந்தது. அந்த விவாதத்துக்கு பதில் சொல்லுகின்ற போது இதுவரைக்கும் சிறந்த டிப்ளமேட் என்று நாமே புகழ்ந்த ஜெய்சங்கர் சொன்ன வார்த்தைகள் ஜீரணிக்க முடியாதவையாக இருக்கிறது. கால்களையும் கைகளையும் கட்டுவது ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்னு என்று சொல்லுகிறார். தரமான நடவடிக்கை என்று சொல்லுகிறார். கொலம்பியா என்ன தெரியுமா செய்தது? அவங்க இல்லீகல் அன்டாக்குமெண்டட் என்ட்ரன்ஸாக இமிகிரன்ஸாக இருந்தாலும் மைக்ரன்ஸாக இருந்தாலும் அவர்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் இருக்கிறது, மனித உரிமை இருக்கிறது. அதனால அந்த ஃப்ளைட்டை நான் அங்கே இறங்க விட மாட்டேன்னு சொல்லி திரும்ப அனுப்பி சிவிலியன் ஃப்ளைட்டில் வந்தாங்க. அங்கே கை காலெல்லாம் கட்டி அனுப்புவதாக இல்லை. கொலம்பியா இன்னொரு மரண அடியை கொடுத்திருக்கிறது ட்ரம்ப்புக்கு. அது இனிமேல் அமெரிக்காவோடு எந்த வியாபாரத்தையும் வைத்துக் கொள்ள மாட்டேன், அதற்கு நேர் எதிராக உலகத்தின் 2வது பெரிய பொருளாதார நாடாக கருதப்படுகின்ற சைனாவோடு வியாபாரம் வைத்துக் கொள்வது. ஒரு சின்ன நாட்டுக்கு இருந்த அந்த தைரியம் போற்றுதற்குரியது. அப்போ மனித உரிமைகளை பற்றி பேசுவதற்கு இனிமேல் அமெரிக்காவுக்கு எந்த தைரியம் கிடையாது என்பதை ஏற்கனவே சுட்டி காட்டினோம். ஆனால் அவரோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறோம், உலகத்துக்கே லீடர்ஷிப்பை கொடுக்க போகிறோம்னு சொல்லக்கூடிய நாம் அதை சைலண்டாக வாங்கி கொள்வது, அதற்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காமல் இருப்பது மக்களை பெரிய அளவில் புண்படுத்தி இருக்கிறது. அதை நாடாளுமன்றத்தில் எல்லா உறுப்பினர்களும் கண்ணீர் விட்டு கதறி சொல்லி இருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் அவர்கள் போராட வாய்ப்பில்லாததால் வெளியே வந்து போராடி இருக்கிறார்கள். 4 முறை நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேல் சபை 10 நிமிஷம் தான் நடந்திருக்கு. இதில் அடுத்த டிராஜடி என்னன்னா, இந்த மக்கள் இப்போ 104 பேர் கார்கோல சரக்குல கப்பல்ல போட்டு அடைச்சி கையை காலை கட்டி அனுப்பிவிட்டான இந்த மக்களுக்கு அமெரிக்காவில் சொத்துக்கள் இருக்கிறது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னாச்சு? அந்த சொத்துக்கள் எல்லாம் என்னாச்சு? உங்கள்ட்ட ஏதாவது தகவல் இருக்கான்னு கேட்டா முழுக்க, அதாவது ஒரு திருடனு கையில தகவல் கொட்டின மாதிரி முழிக்கிறத தவிர இவங்கள்ட்ட எந்த பதிலும் இல்லை. சரி, அதை உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்க அதை பயன்படுத்தி அந்த மக்களுக்கு அந்த சொத்துக்களை வாங்கி கொடுப்பீர்களா என்று சொன்னால் அதற்கும் பேச்சில்லை. ஏன்னா பெரும்பாலும் அமெரிக்கா கொடுக்காது என்பதுதான். அதுக்கு எதிராக பேரறிஞர் அண்ணாவுடைய வார்த்தைகளை சொன்னால் கனைத்து காட்டக்கூட இங்கே யாருக்கும் தைரியம் இல்லை என்பதுதான் உண்மை. அடுத்தது, இங்க 104 பேர் வந்திருக்காங்க, இன்னும் பலர் வர இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் அமெரிக்காவுக்கு செல்வதற்கு வேலை வாய்ப்புகளை தேடித்தான் சென்று இருக்கிறார்கள். இங்க வேலை வாய்ப்பு இல்லை, பொழப்புக்கு வழி இல்லை. குஜராத் மாடல்னு சொன்னாங்களே, அங்க இருந்தா நிறைய பேர் போயிருக்கான், பொழப்புக்கு வழி இல்லாம. படிக்காதவன் இல்லை, நிறைய பேர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரு, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் எல்லாம் எடுத்தவன். இவன் அங்க போறதுக்கு 30 to 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏஜெண்டே கொடுத்துருக்கான்.
ஒரே பிளைட்ல கொண்டு விட்டுருவோம்னு சொன்னா ஒருவருடைய வரலாற்றை நமது இந்து பத்திரிகை என்று சொல்லி இருக்கிறது. அவன் அப்ப இருந்த சொத்துக்களை எல்லாம் வித்து அவன் அது வரைக்கும் வச்சிருந்த சேவிங்ஸ், குடும்பத்துல யார் யாரெல்லாம் வச்சிருந்தாங்களோ என் பையன் போறான், உங்களுக்கு டாலர்ல வந்து சேர்ந்துரும் பணம்னு எல்லாத்தையும் கடன் வாங்கி 35 லட்சம் ரூபாய் ஏஜென்ட் கொடுத்த பிறகு அவன் 6 மாசத்துக்கு பிறகு கழுதையில சவாரி செய்ய வேண்டியது வந்திருக்குது, கடல்ல போட்ல போக வேண்டியது வந்திருக்கு. எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து மெக்சிகோ அமெரிக்கானுடைய கேட்டுக்கு போயிருங்க, அங்க அரெஸ்ட் பண்ணி கையை காலை கட்டி இங்க அனுப்பி விட்டான். 6 மாசம் எடுத்திருக்கு. அப்போ இந்த ஏஜென்ட்கள், அதாவது எதை தின்னா பைத்தியம் தெளிவுங்கிற மாதிரி வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகவே மக்கள் எதையாவது கொடுத்து அமெரிக்கால போனா நமக்கு ஒரு நல்வாழ்வு கிடைத்து விடாதா என்று பார்க்கிறார்கள். இங்க என்னவோ பெருசா கிழித்து கொண்டிருக்கிறோம் என்று வாயாலாக பேசுகிறார்கள். இந்த பொருளாதார திட்டம் அது இது குப்பை கூலம் ஒன்றும் இது இல்லை. அரசாங்கத்துக்கு போக வேண்டிய ஜிஎஸ்டி மட்டும் ஒவ்வொரு குவார்ட்டர்லும் ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் ஒரு பெருகி கொண்டே இருக்கிறதே தவிர மற்றபடி குடிமக்கள் எந்த அளவுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதற்கு அப்பட்டமான எடுத்துக்காட்டு தான் அமெரிக்கா கொடுத்த இந்த அவமானமான டிபோர்டேஷன். நம்ம நாடு எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் வீழ்ந்திருக்கிறது. அண்ணாந்தர சொன்ன மாதிரி இட் இஸ் நெய்தர் ஃபார்வர்ட் நார் பேக்வேர்ட் பட் ஆக்வேர்டு. இது முன்னேறவும் இல்லை பின்னேறவும் இல்லை, கேவலமா போயிட்டு இருக்கு என்பதை எடுத்து காட்டுவதுதான் இவர்களுடைய வாழ்க்கையின் இந்த கட்டை நமக்கு எடுத்து காட்டுகிறது. பேசவே இல்லை. வெங்காயம் விலை ஏன் ஏறிச்சுன்னு சொன்னா நாங்க வெங்காயம் பயன்படுத்துவது இல்லை என்று சொல்லக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் 141 கோடி மக்கள். நம்ம ஒரு விஷயத்த இந்தியாவில் உள்ள மக்களுக்கு இப்பதான் புரிய வைக்க முடியும். இது வரைக்கும் வகுப்புவாதத்தையும் இந்து முஸ்லிம் வேற்றுமைகளையும் வளர்த்து இவர்கள் வயர் பிழைத்து விட்டார்கள், ஆட்சியிலே அமர்ந்து விட்டார்கள். அதற்கு இவிஎம்எஸ் மிகப்பெரிய காரணம், அது மட்டும்தான் காரணம் என்பதுதான் நம்மளுடைய முடிவு. அப்ப இந்த மக்கள் இந்த வயிற்று பிழப்புக்காக இவ்வளவு தூரம் அலைந்திருக்கிறார்கள். இப்போ நார்த்ல இந்துத்துவாவை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது முஸ்லீம்களை குறை சொல்லிக்கிட்டு நம்மளை ஏமாத்துறதுங்கிறத சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டான். அவன் இந்த நாடு பொருளாதாரத்துல நாசமா போயிட்டு இருக்குங்கிறத புரியல. இப்போ அவன் புரிஞ்சுக்கணும் இந்த வகுப்புவாதத்தை. இப்போவும் அதை ஏதாவது முஸ்லிம்கள் சைட்ல எதிராக திருப்ப முடியுமா, திருப்பரங்குன்றம் போல அப்படின்னு வகுப்புவாதத்தை தான் பதிலாக தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். பிரதமர் மேல் சபையில காங்கிரஸ் அப்பீஸ்மெண்ட் பாலிசியை பண்ணுது, சிறுபான்மையரை திருப்திப்படுத்தும் பாலிசியை பண்ணுதுன்னு அப்படிதான் டைவர்ட் பண்ண பார்த்திருக்காரு. ஆனா எதிர்கட்சி எதுவும் மயங்கல. அப்போ அந்த மக்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னவென்று சொன்னால் 141 கோடி 42 கோடி மக்களை ஆளுவதற்கு, அதுவும் இன்னொரு அட்வான்ஸ்டு வேர்ல்டு, இந்த உலகம் என்பது டிஜிட்டல் எக்கானமி அதை இதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு. ஒரு அட்வான்ஸ்டு வேர்ல்டுல உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் அரவணைத்து போனால்தான் வாழ முடியும் என்று மற்ற நாடுகள்லாம் அழகான ஃபாரின் பாலிசி எல்லாம் வச்சுட்டு இருக்கும் போது நாம் எந்த படிப்பறிவும் இல்லாத, பொருளாதாரத்தை பற்றி எந்த அறிவும் இல்லாத, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கவே இல்லை, மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதையெல்லாம் பற்றி எதுவும் தெரியாமல் ஒரு குண்டு சட்டிக்குள்ளால குதிரை ஓட்ட மாதிரி ஒரே போலாரைசேஷனை மட்டுமே வைக்கக்கூடிய மக்களை தேர்ந்தெடுத்தால், அவர்களை அமைச்சர்களாக ஆக்கினால் என்ன நடக்கும் என்பதற்கு அப்பட்டமான எடுத்துக்காட்டு. இதை நீங்கள் இந்த நிலையில் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் எல்லோருமா சேர்ந்து த ஃபெயிலிங் வி ஃபெயில்டு இந்தியான்னு வரும். நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்தியாவை வீழ்த்தி விட்டோம் என்று வரும். நல்ல காலத்தில் இந்த ஆட்சியை மாற்றி, இதனுடைய பொருளாதார கொள்கைகளை மாற்றி, இதனுடைய மானத்தையும் தூக்கி நிறுத்த வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது என்பதை உணர்வோம், அதன்படி செயல்படுவோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.